பிடெக்ல ஃபுட் டெக்னாலஜி இருக்கு, பவுல்ட்ரி டெக்னாலஜி இருக்கு, டெய்ரி டெக்னாலஜி இருக்கு. இதே மாதிரி ஃபிஷ் டெக்னாலஜி இருக்கா? இருக்குன்னா அதில் என்னென்ன படிப்புகள் இருக்கு, அதை எங்கே படிக்கலாம், படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும், ஏதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குமா, அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன, சீட் மேட்ரிக்ஸ் என்ன, படித்தா வேலை கிடைக்குமா, இதை பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் விரும்பும் படிப்பை படித்து வளமான வாழ்வமைய எஜுகேஷன் பாட்காஸ்ட் வாழ்த்துகிறது. நான் உங்கள் ஹரிஹரன். நீங்கள் +2க்கு அப்புறம் என்ன படிக்கலாம், எந்த காலேஜில் படிக்கலாம், படிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குமா, இப்படியெல்லாம் தேடல்களில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனல் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். போன வருஷம் எங்கிட்ட கவுன்சிலிங்கில் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் ஃபிஷ் டெக்னாலஜி படிப்பை பற்றி சொல்லுங்கள், ஃபிஷரிஸ் எங்கே படிக்கலாம், அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸுமே ஏதோ படிப்பெல்லாம் பிடெக்கில் படிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபிஷ் டெக்னாலஜி இல்லை பவுல்ட்ரி ஏதாவது படிக்க வைங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஃபிஷரிஸில் என்னென்ன படிப்புகள் இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. இந்த யூனிவர்சிட்டி ஸ்டேட் ஃபண்டட் யூனிவர்சிட்டி, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டு கீழே வரக்கூடிய யூனிவர்சிட்டி. கோயம்புத்தூரில் இருக்கு இல்லையா, டிஎன்ஏயுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் இவங்களோட எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸுமே ஆல்மோஸ்ட் இருக்குன்னு சொல்லலாம். தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் யூஜி கோர்சஸை 6 ப்ரொஃபஷனல் கோர்சஸ் 2 டைப்பாக அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஒன்று கவர்மெண்ட் ஃபண்டட் கோர்சஸ், இன்னொன்று செல்ஃப் ஃபைனான்ஸ் கோர்சஸ். இந்த கவர்மெண்ட் ஃபண்டட் கோர்சஸில் 2 கோர்ஸ் சொல்லி தர்றாங்க. ஒன்று பிஎஃப்எஸ்சி அப்படிங்கிற பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்சஸ், அதுக்கப்புறம் இன்னொன்று பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி இந்த 2 படிப்பை கவர்மெண்ட் ஃபண்டில் சொல்லி தர்றாங்க. கவர்மெண்ட் ஃபண்டட் கோர்சஸ் அப்படிங்கிறதுனால ஆப்வியஸாக இதனோட டியூஷன் ஃபீ எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதே இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸில் 4 கோர்ஸு சொல்லி தர்றாங்க. பிடெக் எனர்ஜி அண்ட் என்வைரான்மெண்டல் இன்ஜினியரிங், இதை EEE அப்படின்னு சொல்கிறாங்க. பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் பிபிஏ ஃபிஷரிஸ் என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த 4மே 4 இயர்ஸ் படிக்கக்கூடிய கோர்சஸ்ஸு. இந்த 4 கோர்ஸும் செல்ஃப் ஃபைனான்ஸ் பேசிஸில் சொல்லித்தர்றாங்க. அதனால இதனோட டியூஷன் ஃபீ இந்த மாதிரியான இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கப்புறம் பாரா ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற பேசிஸில், அதாவது வொகேஷன் பேசிஸில் 3 கோர்ஸு சொல்லித்தர்றாங்க. பி வொகேஷன் இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி, பி வொகேஷனல் இண்டஸ்ட்ரியல் அக்வா கல்ச்சர், பி வொகேஷனல் இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் டெக்னாலஜி. வொகேஷனல் பேசிஸில் சொல்லித்தர்றாங்க. ப்ரொஃபஷனல் கோர்சஸுக்கும் வொகேஷனல் கோர்சஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் கோர்சஸில் ஸ்டடிங்கிறது கொஞ்சம் ப்ரொஃபஷனல் மெத்தடாலஜிஸில் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் இருந்தாலும் அதில் தியரி ப்ராக்டிக்கல் எல்லாமே கலந்து வரும். இந்த டீச்சிங் மெத்தடாலஜி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேறஸ் வொகேஷனல் அப்படிங்கிறதுல ப்ராக்டிக்கல்ஸ் நிறையா கொடுப்பாங்க. இதனோட டீச்சிங் மெத்தடாலஜி ஸ்லைட்டாக டிஃபர் ஆகும். இன்னொன்று, நார்மலாக இந்த வொகேஷனல் கோர்சஸ் அப்படிங்கிறதுக்கு இது எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி, அதாவது ஒரு ஏஜ் லிமிட் இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் மாதிரி தான் இந்த வொகேஷனல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் செட் பண்ணுவாங்க. வேற ப்ரொஃபஷனல் கோர்சஸ்னாக்கா அட்மிஷன் டயத்தில் அதுக்குன்னு சொல்லி சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதுக்குன்னு சொல்லி சம் அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. டிஎன்ஜேஎஃப்யூ ஃபிஷரி சயின்சஸில் பிஜி ப்ரோக்ராம்ஸும் சொல்லித்தர்றாங்க. எம்எஃப்எஸ்சி அப்படிங்கிற டைட்டிலில் 13 கோர்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எம்டெக் அப்படிங்கிற டைட்டிலில் 2 கோர்சஸ் இருக்குது. அப்புறம் எம்பிஏ ஃபிஷரிஸ் என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற படிப்பை பிஜியில் சொல்லித்தர்றாங்க. ஃபெலோஷிப்பு, ஃபிலாசபி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ரிசர்ச் ஸ்டடீஸ், பிஹெச்டி, வேரியஸ் பிஹெச்டிஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த டிஎன்ஜேஎஃப்யூவில் 10 கன்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸும் ஒரு அஃபிலியேட்டட் காலேஜும் இருக்குது. அஃபிலியேட்டட் காலேஜ்னா அது பேசிக்காக ப்ரைவேட் காலேஜாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கன்ஸ்டிடியூயன்ட் காலேஜ் அப்படின்னாக்கா இவங்களோட ஓன் கேம்பஸ் தான், இவங்களோட ஓன் காலேஜ் தான், வேறு இடத்துல வச்சுருப்பாங்க. இந்த 10 கன்ஸ்டிடியூயன்ட் காலேஜ்லேயே யூஜி டிகிரி ப்ரோக்ராம் வேறு ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபிஷரிஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இதை எஃப்சிஆர்ஐ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேரியஸ் எஃப்சிஆர்ஐ இவங்க வச்சுருக்காங்க. எஃப்சிஆர்ஐ தூத்துக்குடி, அதுக்கப்புறம் டாக்டர் எம்ஜிஆர் எஃப்சிஆர்ஐ பொன்னேரி, இன்னொரு டாக்டர் எம்ஜிஆர் எஃப்சிஆர்ஐ அப்படிங்கிறது தலைஞாயிறு அப்படிங்கிற ஊரில் இருக்குது. அதுக்கப்புறம் காலேஜ் ஆஃப் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது நாகப்பட்டினத்தில் இருக்குது. இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிஷரி பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது சென்னையில் ஓஎம்ஆர்னு சொல்கிற அந்த ஓல்டு மகாபலிபுரம் ரோட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் டிஎன்ஜேஎஃப்யூவோட ஃபிஷரிஸ் பிஸ்னஸ் ஸ்கூல் அப்படிங்கிறது
முட்டுக்காடு அப்படிங்கிற இடத்துல மெட்ராஸ்ல இருக்கு. அக்வா கல்ச்சர்னாக்கா உங்களுக்கு இந்த இறால் பண்ணை இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா, சின்ன சின்னதா இருக்கிறது, அப்புறம் வண்ண மீன்கள் வளர்க்கறது, இந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் இருக்கு. இந்த இதுக்குண்டான டெக்னாலஜிஸ் என்னென்ன இருக்கு, ப்ராசஸ் என்னென்ன இருக்கு, மிஷினரிஸு, மெத்தடாலஜிஸு, இதையெல்லாம் சொல்லி கொடுக்கறது வந்து அக்வா கல்ச்சரா இருக்கும். ஃபிஷரிஸ் அப்படிங்கிறது வந்து பெரிய லெவல்ல கடல்ல இருக்கக்கூடிய மீன், ஆத்து மீன், இந்த மாதிரி எல்லா விதமான மீன்களை பத்தி அதிகமா படிக்கிறது. அதுக்குண்டான டெக்னாலஜிஸு, ப்ராசஸிங்கு, மிஷினரிஸ் இதையெல்லாம் படிக்கிறது வந்து ஃபிஷரி டெக்னாலஜியில சொல்லி தருவாங்க. பாரா ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் டெக்னாலஜி, இது வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல அரியமான் அப்படின்னு சொல்லி ஒரு மீனவ கிராமம் இருக்கு. அந்த மீனவ கிராமத்துல இந்த பாரா ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் டெக்னாலஜி அப்படிங்கிறது இருக்கு. இந்த டிஎன்ஜேஎஃப்யூ வந்து ஒரு அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூட் வச்சிருக்கு, தேவசகாயம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு. இது கன்னியாகுமரியில மிடாலம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கு. இங்க வந்து பிஎஃப்எஸ்சி செல்ஃப் சப்போர்ட்டிங் பேசிஸ்ல சொல்லி தர்றாங்க. பிஎஃப்எஸ்சி பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸு, இது வந்து ஒரு 4 வருஷம் படிக்கக்கூடிய கோர்ஸு. இது 3 காலேஜில் சொல்லி தர்றாங்க. ஒன்று வந்து ஃபிஷரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்ற FC&RI தூத்துக்குடி. இன்னொன்று டாக்டர் எம்ஜிஆர் ஃபிஷரிஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது பொன்னேரியில் இருக்கிறது. இன்னொரு காலேஜ் பார்த்தீங்கன்னா இதே டாக்டர் எம்ஜிஆருங்கிற பேர்ல டாக்டர் எம்ஜிஆர் ஃபிஷரிஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது நாகப்பட்டினத்தில் இருக்கிற தலைஞாயிறு அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இப்போ சீட் மேட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா தூத்துக்குடியில் இருக்கிற FC&RIல வந்து சீட் மேட்ரிக்ஸு ஜென்ரல் வந்து 40 சீட் இருக்கு. அப்புறம் சூப்பர் நியூமரரி அப்படிங்கிற பேசிஸ்ல ஒரு 15 சீட்டு அலாட் பண்றாங்க. தேர்ஃபோர் இன் டோட்டல் 55 சீட் வந்து இந்த FCRI தூத்துக்குடியில இருக்கு. இந்த மேட்ரிக்ஸ் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா 40 வந்து ஜென்ரல், அப்புறம் இந்த சூப்பர் நியூமரரியில ஃபிஷர்மேன் வார்டா இருந்தீங்க அப்படின்னாக்கா, அதாவது உங்க ஃபாதர் வந்து ஃபிஷர்மேனா இருந்தாரு அப்படின்னாக்கா இந்த மாதிரி குழந்தைகளுக்கு 8 சீட் அலாட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 1 இருக்கு. செல்ஃப் ஃபைனான்ஸ் அதாவது MQல மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக வரும். அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால 2 சீட் இருக்கு. NRIக்கு வந்து 3 சீட் இருக்கு. ஃபாரின் நேஷனல் அதாவது அந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்னு சொல்றாங்க இல்லையா, இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம்ல வந்து 1 சீட்டு இருக்கு. இதே மாதிரி டாக்டர் எம்ஜிஆர் ஃபிஷரிஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பொன்னேரியில பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் 40 + 16 சீட்டு. அந்த 16 வந்து சூப்பர் நியூமரரி கேட்டகரி. இந்த சூப்பர் நியூமரரி மேட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபிஷர்மேன் வார்டு வந்து 8, அந்தமான் நிக்கோபார் 1, காஷ்மீர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜில் அட்மிட் பண்ணுறாங்க. வேற அந்த தூத்துக்குடி காலேஜில் வந்து காஷ்மீர் ஸ்டூடெண்ட்ஸை அட்மிட் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த பொன்னேரி காலேஜில் வந்து காஷ்மீர் ஸ்டூடெண்ட்ஸ் 1, செல்ஃப் ஃபைனான்ஸ் MQல அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டால 2 சீட் இருக்கு, NRIல 3 சீட் இருக்கு, ஃபாரின் நேஷனல் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ல பார்த்தீங்கன்னா 1 சீட் இருக்கு. இன் டோட்டல் தேர் ஆர் 16 சூப்பர் நியூமரரி சீட்டு. இதே டாக்டர் எம்ஜிஆர் FCRIங்கிற பேர்ல நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைஞாயிறு அப்படிங்கிற ஊர்ல ஒரு காலேஜ் இருக்கு. இதனோட சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 40 + 15. தேவசகாயம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மிடாலம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடியது கன்னியாகுமரி மாவட்டத்தில். இவங்க வந்து 4 இயர்ஸ் படிக்கக்கூடிய அந்த BFSC அப்படிங்கிற பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் படிப்பை சொல்லி தர்றாங்க. இவங்க வந்து 26 சீட்ஸ் இன்டேக் வச்சிருக்காங்க. நோ சூப்பர் நியூமரரி சீட்ஸு, இந்த ஃபிஷர்மேன் வார்டு NRI இதெல்லாம் எதுவும் கிடையாது. இது வரைக்கும் நாம பார்த்தது வந்து BFSCன்னு சொல்ற பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ். அடுத்த கோர்ஸு இந்த கவர்மெண்ட் ஃபண்டட் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங். இது வந்து இன்ஜினியரிங் படிப்பு, அதாவது இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கேட்டகரியில் வரக்கூடிய படிப்பு, 4 வருஷம் படிக்கக்கூடிய படிப்பு. இது வந்து ஒரு காலேஜில் சொல்லி தர்றாங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காலேஜ் ஆஃப் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற காலேஜில் தான் வந்து இது வந்து டைரக்ட் கன்ஸ்டிடியூயன்ட் காலேஜ் ஆஃப் TNJFU. இந்த காலேஜில் வந்து ஜென்ரல் 30, சூப்பர் நியூமரரியில் 9 சீட்டுமா, டோட்டல் 39 சீட்ஸ் இன்டேக்கோட இந்த பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் படிப்பை சொல்லி தர்றாங்க. இந்த பிடெக்ல வந்து ஃபிஷர்மேன் வார்டுக்கு 1 சீட் இருக்கு, MQல சீட்டே கிடையாது. அப்புறம் தேர் ஆர் 4 செல்ஃப் ஃபைனான்ஸ் கோர்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. செல்ஃப் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறதுனால இதனோட ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
பிடெக் எனர்ஜி அண்ட் என்வைரான்மெண்டல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு படிப்பு, பிடெக் ட்ரிபிள் இன்னு சொல்றாங்க. இந்த பிடெக் ட்ரிபிள் இ வந்து ஒரு காலேஜில் சொல்லி தர்றாங்க. இந்த பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் சொல்லி தர்றாங்க இல்லையா, அதே காலேஜில் காலேஜ் ஆஃப் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் நாகப்பட்டினம். இங்கே வந்து சீட் மேட்ரிக்ஸ் 20. இது எல்லாமே வந்து ஜென்ரல் சீட்டு தான், நோ சூப்பர் நியூமரரி. அடுத்த செல்ஃப் ஃபைனான்ஸ் கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா பிடெக் ஃபிஷரிஸ் பயோடெக்னாலஜி. இதுவும் வந்து 4 இயர்ஸ் படிக்கக்கூடிய படிப்பு, ஒரு காலேஜில் சொல்லி தர்றாங்க. இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லி ஐஎஃப்பிடி அப்படின்னு ஒரு சென்டர் வந்து ஓஎம்ஆரில் வச்சுருக்காங்க. அந்த ஓஎம்ஆர் கேம்பஸில் தான் வந்து இந்த பிடெக் ஃபிஷரிஸ் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற படிப்பை சொல்லி தர்றாங்க. ஜென்ரல் சீட் வந்து 40 சீட் இருக்கு. ஒரே ஒரு அந்தமான் நிக்கோபார் மட்டும் சூப்பர் நியூமரரி கேட்டகரியில் வரும். டோட்டல் 41 சீட்ஸ் வந்து இன்டேக்கு. அடுத்த செல்ஃப் ஃபைனான்ஸ் கோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிடெக் ஃபுட் டெக்னாலஜி. இந்த பிடெக் ஃபுட் டெக்னாலஜி வந்து டிஎன்ஜேஎஃப்யூவோட ஒன் ஆஃப் த கன்ஸ்டிடியூயன் கேம்பஸான சென்னையில் இருக்கக்கூடிய மாதவரம் மில்க் காலனியில் இருக்கு காலேஜ் ஆஃப் ஃபிஷ் நியூட்ரிஷன் அண்ட் ஃபுட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி. இந்த காலேஜ் ஆஃப் ஃபிஷ் நியூட்ரிஷன் அண்ட் ஃபுட் டெக்னாலஜியில் தான் வந்து பிடெக் ஃபுட் டெக்னாலஜி படிப்பு சொல்லி தர்றாங்க. இந்த காலேஜில் சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 40+1 அந்தமான் நிக்கோபார். ஸோ டோட்டல் 41 சீட் வந்து இன்டேக்கு. டிஎன்ஜேஎஃப்யூ ஃபிஷரிஸ் பிஸ்னஸ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி அந்த ஃபிஷரிஸ் பயோடெக்னாலஜி சொல்லி தர்றாங்க இல்லையா, அதே கேம்பஸில் பிபிஏ பிளாக்னு இருக்கு. அந்த பிஸ்னஸ் ஸ்கூலில் வந்து இந்த பிபிஏ ஃபிஷரிஸ் என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிற படிப்பை சொல்லி தர்றாங்க. இதனோட சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 20, நோ சூப்பர் நியூமரரி. அடுத்து வொகேஷனல் படிப்புன்னு சொல்கிற அந்த பாரா ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா 3 கோர்ஸ் இருக்கு. இதனோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 வருஷம். இது பி வொகேஷனல் அப்படிங்கிற டைட்டில் இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி அப்படிங்கிறத ஒரு காலேஜில் சொல்லி தர்றாங்க. பிடெக் ஃபுட் டெக்னாலஜி சொல்லித்தர காலேஜ், அதில் வந்து ஒன் ஆஃப் த பிளாக் வந்து இந்த வொகேஷனல் சப்ஜெக்ட் சொல்லித்தர பிளாக்கு இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி அப்படிங்கிற படிப்பை சொல்லித்தர்றாங்க. இதில் சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் 25 சீட்டு இன்டேக்கு. தெர் இஸ் நோ சூப்பர் நியூமரரி. இன்னொரு வொகேஷனல் கோர்ஸ் இண்டஸ்ட்ரியல் அக்வா கல்ச்சர் அப்படிங்கிறது. இது வந்து அந்த முட்டுக்காடு கேம்பஸில் வந்து ஒரு பிளாக் இருக்கு, பாரா ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்வா கல்ச்சர் டெக்னாலஜி அப்படிங்கிறது. இந்த காலேஜில் வந்து இன்டேக் பார்த்தீங்கன்னா 30 சீட்ஸு, நோ சூப்பர் நியூமரரி. அடுத்த படிப்பு பி வொகேஷனல் இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் டெக்னாலஜி. இதுவும் வந்து அதே அந்த அக்வா கல்ச்சர் டெக்னாலஜி காலேஜ் முட்டுக்காட்டில் இருக்கு இல்லையா, பாரா ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்வா கல்ச்சர் டெக்னாலஜி, அந்த கேம்பஸில் சொல்லித்தர்றாங்க. சீட் மேட்ரிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 20 சீட்ஸ் வந்து இன்டேக்கு, நோ சூப்பர் நியூமரரி. இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னவெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஓப்பன் காம்படிஷன் சொல்கிற அந்த ஓசி கேட்டகரியில் வந்தீங்கன்னாக்கா 55% மார்க் வந்து நீங்கள் +2ல் எடுத்திருக்கணும். பேக்வேர்ட் கிளாஸோ இல்லை பேக்வேர்ட் முஸ்லீமாக இருந்தீங்கன்னா 5% ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ 50% மார்க் எடுத்திருந்தீங்கன்னா போதும். இதே எம்பிசி இல்லை டினோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ்ன்னு சொல்கிற அந்த டிஎன்சி இந்த கேட்டகரியில் வந்தீங்கன்னா 45% மார்க் எடுத்திருந்தீங்கன்னா போதும் +2ல். வேற எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து +2 ஜஸ்ட் பாஸ் ஆயிருந்தா போதும், உங்களுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த +2 குரூப் என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபிஷரி சம்பந்தமான எல்லா கோர்ஸையும் ஒரு 3 கேட்டகரியா பிரிப்போம். அதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரியில பிஎஃப்எஸ்சி அப்படின்னு சொல்ற பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸு, அதுக்கப்புறம் பிடெக் ஃபிஷ் பயோடெக்னாலஜி, பிபிஏ ஃபிஷரிஸ் என்டர்பிரைஸ் மேனேஜ்மெண்ட். இந்த 3க்கும் எந்தெந்த கோர்சஸ் வந்து +2ல, அதாவது எந்தெந்த குரூப் வந்து +2ல எலிஜிபிள்னு பார்க்கலாம். குரூப் 1 வந்து எலிஜிபிள், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நீங்கள் படிச்சிருக்கலாம். இல்லைனாக்கா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வித் எனி ஒன் ஆஃப் த மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஹோம் சயின்ஸு, அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், இன்ஃபர்மேட்டிக் ப்ராக்டிஸ், என்வைரான்மெண்டல் சயின்ஸ் எது வேணாலும் நீங்கள் படிச்சிருந்திருக்கலாம். ஆர் நீங்கள் வந்து இந்த பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, இந்த குரூப்பும் படிச்சிருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் கேட்டகரி 2ன்னு சொல்லி பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் எனர்ஜி அண்ட் என்வைரான்மெண்டல் இன்ஜினியரிங், இந்த படிப்புகளுக்கு நீங்கள் +2ல என்ன குரூப் படிச்சிருக்கணும். இது எல்லாமே பிடெக் பேசிஸில் வர்றதுனால கம்பல்சரியாக நீங்கள் வந்து மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருக்கணும். அதனால குரூப் 1 அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இல்லைனாக்கா மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேட்டிக்ஸ் ப்ராக்டிஸ்னு வருது இல்லையா,
அந்த குரூப் வந்து நீங்கள் ப்ளஸ் டூவில் எடுத்து படிச்சிருக்கலாம். இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா பிடெக் ஃபிஷரி இன்ஜினியரிங், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் எனர்ஜி அண்ட் என்வைரான்மெண்டல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற இந்த படிப்புகளுக்கு இந்த குரூப்ஸ் தான். அடுத்து கேட்டகரி 3ன்னு சொல்லி வொகேஷனல் கேட்டகரிஸ், வொகேஷனல் சப்ஜெக்ட்ஸ் போகிற இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி, அப்புறம் பி வொகேஷன் இண்டஸ்ட்ரியல் அக்வாகல்ச்சர், பி வொகேஷன் இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் டெக்னாலஜி. இந்த 3க்கு வந்து இது நார்மலாக வொகேஷன் படிப்பு அப்படிங்கிறதுனால திஸ் இஸ் நாட் அ ப்ரொஃபஷனல் ஸ்டடி. ஸோ இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட அந்த அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் ஆகட்டும் எல்லாமே கொஞ்சம் லிபரலாக தான் இருக்கும். ஆவரேஜ் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் மார்க்ஸ் ஆஃப் 12th ஸ்டாண்டர்ட் வந்து பாஸில் இருந்தால் போதும். டிஎன்ஜேயு ஃபிஷரி யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான அந்த கட் ஆஃப் மார்க்கை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்னேன், இவங்க வந்து தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியை வந்து பேஸ் பண்ணி தான் எல்லாமே ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னேன். அவங்க எப்படி அந்த கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறாங்களோ அதே மெத்தடில் தான் இவங்களும் கால்குலேட் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா, நீங்கள் மேத்ஸில் 78 எடுத்திருக்கீங்க ஃபார் 100 மார்க்ஸு, ஃபிசிக்ஸில் 94, கெமிஸ்ட்ரியில் 80, பயாலஜியில் 88ன்னு வைங்களேன். இதை இவங்க கட் ஆஃபாக கால்குலேட் பண்ணுறப்ப 50க்கு கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. அதாவது மேத்தமேட்டிக்ஸில் நீங்கள் 78 எடுத்திருந்தா தட் வில் பிகம் 39, ஃபிசிக்ஸில் 94நாக்கா 47, கெமிஸ்ட்ரியில் 80நாக்கா 40, பயாலஜியில் 88 அப்படின்னாக்கா 44. இந்த மாதிரி நீங்கள் எடுத்த மார்க்கில் பாதி மார்க்கு கால்குலேட் பண்ணாங்கன்னாக்கா உங்களது அந்த 100 பேசிஸ்ன்னு போட்ட ஃபுல் மார்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த 4 சப்ஜெக்டும் சேர்ந்து டோட்டல் வந்து 340 வருதுன்னாக்கா கட் ஆஃப் அக்ரிகேட் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 170. இந்த 170ல் வச்சு தான் உங்களுக்கு வந்து அந்த ரேங்க்கு அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகும். இதே மெத்தடில் தான் வந்து நீங்கள் ப்ளஸ் டூவில் வொகேஷன் குரூப் எடுத்து படிச்சிருந்தாலும் இதே கால்குலேஷன் தான் வரும். நீங்கள் ப்ளஸ் டூ வொகேஷன் குரூப்பில் அக்ரி ப்ராக்டிஸ் இந்த பேப்பர் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா இங்கே அந்த ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற இடத்துல எல்லாம் அந்தந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி 4 சப்ஜெக்டையும் எடுத்து பயாலஜி ப்ளஸ் அதர் 3 பேப்பர்ஸையும் எடுத்து இந்த மாதிரி ஆவரேஜ் போட்டு அவங்க அந்த கட் ஆஃபை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. மீனவர்கள் குழந்தைகளுக்கு 2 ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கு. ஒன்று வந்து 5% கேட்டகரிம்பாங்க, இன்னொன்று வந்து 15% கேட்டகரி ரிசர்வேஷன். இந்த 5% கேட்டகரி ரிசர்வேஷனுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரிசர்வேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்கும். அதாவது ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் போர்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மீனவர்கள் நல்வாழ்வு துறையில் பதிவு பண்ண மீனவர்களாக இருந்து அவங்களோட குழந்தைகளாக இருந்தாங்கன்னாக்கா அவங்க அந்த 5% கேட்டகரியில் அப்ளை பண்ணாங்க அப்படின்னாக்கா தமிழ்நாடு மீன்வளத்துறை இருக்கு இல்லையா, அந்த மீன்வளத்துறையே வந்து அவங்களுக்கு உண்டான படிப்பு செலவை ஏற்றுக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு கேட்டகரி இருக்குது, இதே ஃபிஷர்மேன் வார்ட்ஸில் வந்து 15% கேட்டகரி. இந்த 15% கேட்டகரிக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கிடையாது. இவங்க வந்து அந்த 15% கேட்டகரிங்கிற சலுகையை யூஸ் பண்ணி சீட்டு வாங்கலாம். இந்த 5% கேட்டகரி ஃப்ரீ எஜுகேஷன் ஆகட்டும், இல்லைனாக்கா இந்த 15%ல் வந்து நீங்கள் சீட் அலோகேஷன் வாங்கணும் அப்படின்னாக்கா இப்போ நான் சொல்கிற மீனவ சமுதாயத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் வந்து எலிஜிபிள். பறவர், மீனவரில் வந்து பட்டினவர், இல்லைன்னா பர்வத ராஜகுலம், செம்படவர் இவங்கெல்லாம் வந்து எலிஜிபிள். அடுத்து முக்குவார் இல்லைன்னா முக்கையர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இவங்க வந்து எலிஜிபிள். இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜென்ரலாக உங்களுக்கு வந்து ஏப்ரல் மேல வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஜூன் 6ஆம் தேதி 7ஆம் தேதிங்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அக்ரி யூனிவர்சிட்டிக்கு தான், அதாவது டிஎன்ஏயுன்னு சொல்கிறாங்க இல்லையா, கோயம்புத்தூரில் இருக்கிற அந்த அக்ரி யூனிவர்சிட்டிக்கு தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா 250 ருபீஸ், 250 ரூபா. அதர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 500 ரூபா அப்ளிகேஷன் ஃபீ நீங்கள் கட்டணும். நார்மலாக ஒரு சீட்டுக்கு வந்து 1:5 அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேண்டிடேட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. டோட்டல் 20 சீட் இருக்குது அப்படின்னாக்கா 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. அதில் 20 பேருக்கு வந்து சீட் கிடைக்கும். இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் சார்ஜஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் ரீஃபண்டபிள், திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஃபார் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 1500, அதர்ஸுக்கு வந்து 3000 ருபீஸ் வந்து இந்த ஆன்லைன் சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணணும். ஒன்ஸ் ஆன்லைன் கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சது, உங்களுக்கு சீட் அலாட் ஆயிடுச்சுன்னாக்கா இந்த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நான் ஸ்க்ரால் பண்ணுறேன் பாருங்கள்.
இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு நீங்கள் போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணணும். இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் தான் வந்து ஃபிஷரி யூனிவர்சிட்டிக்குமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். இந்த ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா, அங்கே இம்மிடியட்டாக உங்களை வந்து 20,000 ரூபா வந்து ஆன்லைனில் பே பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ரெடியாக 20,000 ரூபா அமௌண்ட்டு வச்சுக்குங்க. அந்த அமௌண்ட்டு நீங்கள் அங்கே கட்டலை அப்படின்னாக்கா உங்களுக்கு சான்ஸ் போயிடும். இது வந்து அட்மிஷன் ஃபீ. ஒன்ஸ் இந்த அட்மிஷன் ஃபீ நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்டர் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஃபீஸ் வருது இல்லையா, அதில் இந்த 20,000 ரூபாயை அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. செயின்ட் தேவசகாயம்னு சொல்லி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிடாலம்ங்கிற ஊரில் ஒரு ஃபிஷரி காலேஜ் இருக்கு இல்லையா, ப்ரைவேட் காலேஜ். அந்த காலேஜில் மட்டும் ஸ்பாட் அட்மிஷன்னு சொல்லி பிஎஃப்எஸ்சி, அங்கே வந்து கவுன்சிலிங் எல்லாம் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக பேமெண்ட் எடுத்துகிட்டு போக வேண்டியது தான், சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். நீங்கள் வந்து ஸ்பாட் அட்மிஷன் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரி யூனிவர்சிட்டியில் இந்த யூஜி கோர்சஸ் படிக்கிறதுக்கு ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது 2 டிகிரி ப்ரோக்ராம் பிஎஃப்எஸ்சி, அதுக்கப்புறம் பிடெக் ஃபிஷ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் ஃபண்டட் ப்ரோக்ராம்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 4 கோர்ஸ் வந்து உங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங் பேசிஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த கவர்மெண்ட் ஃபண்டட் கோர்சஸான பிஎஃப்எஸ்சி அண்ட் பிடெக் ஃபிஷ் இன்ஜினியரிங்க்கு வந்து என்ன ஃபீஸ்ன்னு தெரிஞ்சுக்கலாம். டியூஷன் ஃபீ வந்து 4,000 ரூபா, எக்ஸாம் ஃபீ வந்து 3,000 ரூபா, ஸ்பெஷல் ஃபீங்கிறது ஒரு 2,500லேருந்து 3,000 ரூபாய்க்குள்ளே வரும். லைக் இந்த லேப் ஃபீ அது இதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த ஸ்பெஷல் ஃபீ வந்து ஒரு 2,500லேருந்து 3,000 ரூபா வரும். அதர் சார்ஜஸ்ன்னு சொல்லி 1,500லேருந்து 2,000 ருபீஸ் வரைக்கும் வரும். அப்புறம் பிளேசர்னு சொல்லி கோட் தருவாங்க, அந்த கோட்டுக்கு வந்து 3,000 ருபீஸ். இது வந்து ஒன் டைம் தான், ஒவ்வொரு வருஷமும் கிடையாது. ஒரே ஒரு தடவை நீங்கள் அட்மிஷன் வாங்குற டயத்தில் அந்த ஃபஸ்ட்டு செமஸ்டரில் மட்டும் அந்த அமௌண்ட் கட்டுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் லாட்ஜிங் ஃபீ ஃபார் ஹாஸ்டல் வந்து 1,000 ருபீஸ் நீங்கள் பே பண்ணணும். நீங்கள் ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த 1,000 ருபீஸ் பே பண்ண வேண்டியது கிடையாது. கவர்மெண்ட் ஃபண்டட் ப்ரோக்ராம் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா டோட்டலாக உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு ஏறக்குறைய ஒரு 16,000 ரூபா வந்து அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஃபீஸ் வரும். செகண்ட் செமஸ்டர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 11,000லேருந்து 12,000 ரூபா தான் வரும். இதே ஃபைனல் இயர் பார்த்தீங்கன்னா இன்னுமே குறையும், வெறும் 8,500 ரூபா தான் ஃபீஸ் வரும். தேர்ஃபோர் இந்த பிஎஃப்எஸ்சி ஆர் பிடெக் ஃபிஷரி இன்ஜினியரிங் கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணுற கோர்ஸில் படிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபீஸ் மொத்தமே ஃபஸ்ட்டு செமஸ்டரில் 16,000 ரூபா, மிச்ச செமஸ்டர்லாம் 11,000-12,000 ரூபா தான் வரும். ஃபைனல் இயரில் 8,500 ரூபா தான் வரும். இதே கோர்சஸையே வந்து நீங்கள் செல்ஃப் சப்போர்ட் பேசிஸில் படிச்சிங்க அப்படின்னாக்கா என்ன ஃபீஸ்ன்னு பார்க்கலாம். செல்ஃப் சப்போர்ட் பேசிஸில் வந்து 6 சீட் வந்து 3 காலேஜ்லேயுமா அலாட் பண்ணியிருக்காங்க. எம்கியூ அப்படின்னு சொல்லி சீட் மேட்ரிக்ஸ் பார்க்குறப்ப 2 சீட்டுன்னு பார்த்தோம் இல்லையா, அதாவது எஃப்சிஆர்ஐ தூத்துக்குடியில் 2 சீட்டு, எம்ஜிஆர் எஃப்சிஆர்ஐ பொன்னேரியில் 2 சீட்டு, எம்ஜிஆர் எஃப்சிஆர்ஐ தலைஞாயிறில் 2 சீட்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த 6 சீட்டுக்கும் வந்து ஃபீஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அந்த செல்ஃப் சப்போர்ட்டிங் ஃபீ அப்படின்னு சொல்லி 75,000 வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒவ்வொரு செமஸ்டரும் பே பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு 16,000 ருபீஸ் நீங்கள் பே பண்ணுறீங்கன்னாக்கா ப்ளஸ் 75,000, செகண்ட் செமஸ்டருக்கு 11,000 ருபீஸ் நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் 75,000, ஃபைனல் இயரில் நீங்கள் 8,500 தான் பே பண்ணுறீங்கன்னாக்கா ப்ளஸ் 75,000 நீங்கள் வந்து ஒவ்வொரு செமஸ்டருக்கும் சேர்த்து பே பண்ணணும். அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஃபீ எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 91,000 வரும். செகண்ட் செமஸ்டர்லேருந்து ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா 86,000 அப்ராக்சிமேட்டாக வரும். இது வந்து செல்ஃப் சப்போர்ட் பேசிஸில் படிக்கிறது. அதே நேரத்தில் அந்த ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்னு சொன்னேன்ல, செயின்ட் தேவசகாயம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கன்னியாகுமரி மாவட்டம் மிடாலம்ங்கிற ஊரில் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூட்டில் நீங்கள் சேர்ந்து படிக்கிறீங்கன்னாக்கா உங்கள் ஃபீஸ் வந்து 50,000 ருபீஸ் தான் வரும் டியூஷன் ஃபீஸு. இந்த டியூஷன் ஃபீ வந்து ஆல் இன்க்ளூசிவ். இதில் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அது இதுன்னெல்லாம் கிடையாது. டியூஷன் ஃபீ ரவுண்டாக 50,000 ருபீஸ். இங்கே இந்த கவர்மெண்ட் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4,000 ருபீஸு. இதே வந்து செல்ஃப் சப்போர்ட் பேசிஸ்லன்னு பார்த்தீங்கன்னா 75 + 4ங்கிறது 79,000. ஆனால் இந்த ப்ரைவேட் காலேஜில் பார்த்தீங்கன்னாக்கா 50,000 ருபீஸ் தான் வந்து டியூஷன் ஃபீ.
ஸோ இது வரைக்கும் நம்ம எந்த கோர்சஸ் எல்லாம் பார்த்தோம்னாக்கா பிஎஃப்எஸ்சி அப்படிங்கிற கோர்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் பிடெக் ஃபிஷ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸு. இந்த ரெண்டும் வந்து கவர்மெண்ட் ஃபண்டட் கோர்சஸை வந்து பார்த்தோம். இதுக்கப்புறம் டோட்டலாக செல்ஃப் சப்போர்ட் பேசிஸில் சொல்லித்தர்ற அந்த 4 கோர்ஸ் இருக்கு இல்லையா, பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் எனர்ஜி அண்ட் என்வைரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பிபிஏ ஃபிஷரிஸ் அண்ட் என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட். இந்த 4 கோர்ஸுக்கும் என்ன ஃபீஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். டியூஷன் ஃபீ பர் செமஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44,000 வரும். எக்ஸாம் ஃபீ வந்து 3,000 rupees வரும். ஸ்பெஷல் ஃபீ வந்து 2,500 to ஒரு 3,000 rupees வரும். அதர் சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1,500 to 2,000 rupees வரும். பிளேசர் சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3,000 rupees. இது வந்து ஒன் டைம் பேமெண்ட்டு தான், ஒரே ஒரு தடவை தான் கொடுக்குறீங்க. அடுத்த செமஸ்டருக்கெல்லாம் இந்த அமௌண்ட் வராது. அப்புறம் லாட்ஜிங் ஃபீ ஹாஸ்டல்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் ஹாஸ்டல் 1,000 rupees நீங்கள் வந்து பே பண்ணுவீங்க. ஸோ டோட்டல் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் எவ்வளோ பே பண்ணுவீங்கன்னாக்கா அப்ராக்சிமேட்டாக 56,000 பே பண்ணுவீங்க. செகண்ட் செமஸ்டர்லேருந்து அப்ராக்சிமேட்டாக 51,000-52,000 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணுவீங்க. இதே ஃபைனல் இயரில் வந்து டோட்டலாகவே நீங்கள் 48,500 rupees மட்டும்தான் நீங்கள் வந்து பே பண்ணுவீங்க. 3 ஒகேஷனல் கோர்சஸ் இருக்கு இல்லையா, இந்த 3 ஒகேஷனல் கோர்சஸுக்கு உண்டான ஃபீஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். டியூஷன் ஃபீங்கிறது 2,000 rupees 2,000 ரூபா. எக்ஸாம் ஃபீங்கிறது 1,400 ரூபா. ஸ்பெஷல் ஃபீ அப்படிங்கிறது 3,500லேருந்து 4,000 ரூபா. அதர் சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2,500லேருந்து 3,000 ரூபாய்க்குள்ளே வரும். இவங்களுக்கும் வந்து அந்த பிளேசர் சார்ஜஸ்ங்கிறது 3,000 ரூபா ஒன் டைம் பேமெண்ட்டு தான். அதுக்கப்புறம் லாட்ஜிங் ஃபீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஹாஸ்டல் வெறும் 600 ரூபா தான். ஏன்னாக்கா இந்த ஒகேஷனல் படிப்புங்கிறது தொழில் கல்விங்கிறதுக்கு வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து ஃபீஸ் கம்மியாக தான் இருக்கும். ப்ரொஃபஷனல் படிப்பாக படித்தீங்க அப்படின்னா தான் அதுக்கு வந்து ஃபீஸ் அதிகமாக வரும். ஸோ டோட்டலாக அப்ராக்சிமேட்டாக ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு எவ்வளோ செலவாகும்னு பார்த்தீங்கன்னா 11,000 rupees. அடுத்த செமஸ்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா 8,000 to 9,000 rupees தான் உங்களுக்கு செலவு வரும். ஃபைனல் இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 8,150 ரூபா அந்த மாதிரி வந்து ரேஞ்சில் உங்களுக்கு செலவு வரும். ஹாஸ்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 10,000 rupees வந்து காஷன் டெபாசிட் மாதிரி வாங்குறாங்க. இது வந்து ரீஃபண்டபிள். அப்புறம் 1,000 rupees வந்து ஒவ்வொரு செமஸ்டருக்கும் உங்களுக்கு வந்து ரூம் ரெண்ட்டு நீங்கள் பே பண்ணணும். மெஸ் பில்லுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3,500லேருந்து 4,000 ரூபா ஒவ்வொரு மாதமும் வரும். அது டிவைடிங் சிஸ்டம். வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் எல்லா விதமான ஃபுட்டும் கிடைக்கும். நீங்கள் பிடெக் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னாக்கா பிடெக்கில் விதவிதமான கோர்சஸ் இருந்தாலும் இந்த மாதிரி ஃபிஷரி டெக்னாலஜிஸ், பவுல்ட்ரி டெக்னாலஜி, டெய்ரி டெக்னாலஜி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரியான ஃபோக்கஸ்டு படிப்பு. இதெல்லாம் படித்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஜாப் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த படிப்புல எல்லாம் வந்து சீட் மேட்ரிக்ஸே ரொம்ப கம்மி தான். 20 சீட்டு 40 சீட்டு இப்படி தான் சீட்டே இருக்குது. ரெண்டாவது இந்த மாதிரி ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சேலரி ஓரளவு நல்லா கொடுப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னு இருந்ததுனாக்கா ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட் மீ ஆர் ஈவன் யூ கேன் சென்ட் மீ த மெசேஜ். இன்கேஸ் நான் கால் எடுக்கலை அப்படின்னாக்கா யூ சென்ட் மீ எ மெசேஜ். ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் இல்லை நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். விஷ் ஆல் சக்ஸஸ், ஆல் தி பெஸ்ட்.